ஒருத்தர் பார்த்தீங்கன்னா 54 ஆண்டுகால சாதனைய முறியடிச்சிருக்காரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா 49 ஆண்டுகால சாதனைய முறியடிச்சிருக்காரு. என்னடா இது ரெக்கார்ட் பிரேக் மேல ரெக்கார்ட் பிரேக்கா இருக்கு. என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதாவது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான டெஸ்ட் மேட்ச் வந்து நடந்து வருகிறது. இதில பார்த்தீங்கன்னா 2வது டெஸ்ட் மேட்ச்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா வெற்றி பெற்றிருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அதிக ரன் எடுத்த வீரர்களின் பட்டியல்ல கவாஸ்கர் வந்து முதலிடத்துல இருந்தாரு. அந்த சாதனைய இப்ப சுப்மன் கில் பார்த்தீங்கன்னா, இந்த டெஸ்ட் மேட்ச்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்துனது மூலமா அவர் வந்து இந்த ரெக்கார்ட பிரேக் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல நடந்த டெஸ்ட் மேட்ச்ல 300 ரன்களுக்கு மேல குவித்த ஒரே ஒரு ஆசிய பேட்டர் அப்படின்ற ஒரு புதிய சாதனைய பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்மன் கில் படைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ரிஷப் பண்ட் பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டு மண்ணுல ஒரு அணிக்கு எதிராக அதிக சிக்ஸர் விளாசிய வீரர்களின் பட்டியலில் நம்ம ரிஷப் பண்ட் முதலிடத்துல இருக்காரு. அதாவது 23 சிக்ஸர் அடிச்சு இந்த ரெக்கார்ட அவர் வந்து படைச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவுல 21 சிக்ஸ் அடிச்சு பென் ஸ்டோக்ஸ் தான் இந்த ரெக்கார்ட வச்சிருந்தாரு. இப்ப நம்ம ரிஷப் பண்ட் அதெல்லாம் பிரேக் பண்ணிட்டாரு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட் மேட்ச்ல 21 போட்டியில அதிவேகமாக 2000 ரன்களை கடந்த வீரர் என்ற சாதனைய நம்மளுடைய எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் படைச்சிருக்காரு. அதாவது இது வந்து 49 ஆண்டு காலமா ஒரு சாதனையா இருந்தது. பட் இத பார்த்தீங்கன்னா, இப்ப ரெக்கார்ட முறியடிச்சிருக்காரு. 49 ஆண்டுகால சாதனைய வந்து ஜெய்ஸ்வால் இப்ப முறியடிச்சிருக்காரு. இத பத்தின உங்க கருத்து என்ன? நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.